பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரியமானவர்களே, நாம் எதை அறிந்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்றும், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும், தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தது தேவன்தான் என்றும் அறிந்திருக்கிறோமா? சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான். அதன்படியே அவர், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் என்று அவர் கொடுத்ததை அவன் அறிந்திருந்தான். அதேபோல் எலியா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தனது ஜெபத்தை கேட்டு முதலில் அக்கினியையும் பின்னர் மலையையும் அனுப்புவார் என்று நிச்சயமாக விசுவாசித்து அறிந்திருந்தான். அதன்படியே நடந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், இதுவரை நடைபெற்ற நிகழ்வுகளை சற்று நிதானித்து யோசித்து அறிந்தால், நாம் தேவனிடத்தில் கேட்டபடி நடந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இதுவரை செய்ததை நாம் அறிந்திருந்தோமானால், அதாவது நமக்கு, பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்திற்கு தேவையானவைகளை அனுதினமும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது கேட்கிறோம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இனியும் தேவன் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் கர்த்தரிடத்தில் நாம் அவருக்கு சித்தமானதை, அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் எவைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்றும் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல் எப்படிப்பட்ட விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் அவருடைய செவிகள் கேட்கும் என்றும், எப்படிப்பட்ட விண்ணப்பமும் வேண்டுதலும் அவர் சமூகத்தில் சேரும் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நாம் அறிந்திருந்தால் அதன்படியே நாம் கேட்பதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தந்து, கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நம்மை கைவிடாது கரம் பிடித்து நடத்தி மகிமையாய், வெளிச்சமாய், வெற்றியாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அனுதினமும் நாளுக்கு நாள் உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரவும், உம்மை தேடுகிற, உம்மிடத்தில் பேசுகிற, உம்மை காண்கிற கிருபையையும், உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற கிருபையையும், எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் நீர் செவி கொடுக்கிறீர் என்றும், அவற்றிற்கு நீர் பதில் கொடுத்து எங்கள் தேவைகளை சந்தித்து இம்மட்டும் நடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.